அண்ணா வணக்கங்க. வணக்கம் பொன்னுசாமி. உங்களுக்கும் உங்கள் தோட்டம் நேயர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதாவது போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ ஃபங்கி பி ஓட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதில் எப்படி பெருக்கிறது, எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா? இது வந்து தாய் உயிர் சத்து. இதனோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வாங்கினீங்கன்னா வருடக்கணக்கில் பெருக்கி யூஸ் பண்ணிக்கலாம். பல லட்சக்கணக்கான பணத்தை உங்களுக்கு மீதி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? சரிங்க. இதை பொறுத்த வரைக்கும் எப்படி பெருக்கலாம்னா 100 லிட்டர்லையும் பெருக்கலாம். நாங்கள் வந்து 200 லிட்டர் எடுத்து வச்சிருக்கிறோம். அதிகபட்சம் 200 லிட்டருக்கு மேலே முதல் பெருக்கத்துக்கு மட்டும் 200 லிட்டருக்கு மேலே பெருக்க வேண்டாம். இதுக்கு 100 கிலோவுக்கு 1/2 கிலோ வெள்ளம் தேவைப்படும். 200 லிட்டருங்கனால நாங்கள் 1 கிலோ வெள்ளம் வச்சுருக்கோம். சரி. அது போக இதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அதை வந்து 1 கிலோ. சரிங்க. கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ இல்லை, இது 200 லிட்டருங்கனால 2 கிலோ நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறோம். சரிங்க. இதையும் கலக்கணும். பார்த்துங்க, உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, நல்லாவே வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம். இதையும் கலக்கணும். சரிங்க. இது வந்து 4ல இருந்து 5 நாள்ல ரெடி ஆயிரும். காலை மாலை 2 வேளையும் நல்லா கலக்கி விடணும். சரி. நான் முதல் சொன்ன மாதிரியே தான் எப்பவுமே ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க எதை இது பண்றீங்களோ அந்த பேரை அந்த ட்ரம்ல எழுதி வச்சிருங்க, குழப்பம் வராது. சரிங்க. சரிங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து பெருக்க முடியலாம். ஓகே. எல்லாத்தையும் கொட்டிடும். சரிங்களா? இதுல வந்து 1 கிலோ வெல்லம். ஓகே. சரிங்களா? வெல்லத்தை உடைச்சு வச்சிருக்கிறோம். ரைட். அப்படியே போட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா? ஆமாம். நல்லா மசிச்சு வச்சிருக்குது. சரியா? ஓகே. நல்லா குழைய வச்சிருக்கிறோம். உருளைக்கிழங்கு இதில் போட்டிருக்கலாம். இது 2 கிலோ வெல்லம் இருக்குது. 2 கிலோ உருளைக்கிழங்கு. ஓகே. 1 கிலோ வெல்லம், 2 கிலோ உருளைக்கிழங்கு. சரிங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க, காலை மாலை 2 வேளையுமே நீங்கள் கலக்கி விடுங்க. நாங்கள் வந்து மீன் மோட்டார், அதாவது அக்வாரியம் பம்ப் வச்சிருக்கிறதுனால சரிங்க, அதை நாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஓகே. இதுவே நல்லா கலங்கி. சரிங்களா? அதாவது இது பொறுத்த வரைக்கும் ஹை கெப்பாசிட்டி மிஷின் வேற பர்பஸுக்கு வாங்கி வச்சிருந்தது. இது என்னை பொறுத்த வரைக்கும் அக்வேரியம் பம்புனா அதிகபட்சம் 1000 ரூபாய்க்கு மேலே யாரும் செலவே பண்ண வேண்டாம். சரிங்களா? ரொம்ப இது இவ்வளவு பபிள்ஸ் வர்றதுனால அவ்வளவு வேணுங்கிறது தேவையே கிடையாது. லைட்டாக பபிள்ஸ் வந்தால் போதும். ஓகே. ஏன்னா 5 வாட்ஸ் 10 வாட்ஸ்னா நீங்கள் 24 ஹவர்ஸ் விட்டுறலாம். அதாங்க. புரியுதுங்களா? மீன் தொட்டி எப்படி விடுறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எவ்வளோ நாளில் மல்டிப்ளை ஆகுதோ அதை விட கொஞ்சம் குயிக்காகவே ஆயிரும். சரிங்களா? இது நமக்கு நார்மலாக ஒரு 4 to 5 டேஸில் ரெடி ஆயிரும். சரிங்க. அக்வேரியம் பம்ப் போகிறப்போ ஒரு நாள் முன்னாடி ரெடி ஆயிரும். ரைட். சரியா? இதை எப்படி பயன்படுத்தணும்னா, ஓகேங்க, முதல் 7 நாட்களுக்குள்ள சரிங்க அப்படின்னா டைரக்டா சும்மா மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு பிஹெச் மேட்ரு பிஹெச் பேப்பர் இருந்ததுன்னா அல்லது பிஹெச் மீட்டர் இருந்ததுன்னா ஓகே செக் பண்ணுங்க. அசிடிட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுத்து கலக்கிங்க. சரிங்களா? கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டு அப்படியே டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுங்க. இல்லை பிஹெச் வேல்யூ ஒரு 6 ரேஞ்ச் இருக்குதுன்னா அப்படியே நேராகவே ஸ்ப்ரே பண்ணிடுங்க. சரிங்க. 100 லிட்டர் பண்ணுங்க. சரிங்களா? இதுவே ஒரு 15 நாளெல்லாம் ஆயிடுச்சுன்னா சரி 50-50 பாதி தண்ணி பாதி எக்கோ ஃபங்கி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி எதை வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காடா கோமுத்ரா வேணாலும் இன்னும் பவர்ஃபுல்லாக வேணா காடா கோமுத்ரா மிக்ஸ் பண்ணிக்கலாம். OWDC மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? NWDC மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஆனால் என்னென்னா 50% இந்த எக்கோ ஃபங்கி பி இருக்கணும். எக்கோ ஃபங்கி பி பெவேரியா பேசியானா தான் இதில் பேஸ், அதாவது பேஸான நுண்ணுயிரி இருக்குது. அது கூட இன்னும் நிறைய நுண்ணுயிரி இருக்குது. சரிங்களா?
இது பொறுத்த வரைக்கும் மாவு பூச்சி இருக்கு இல்லையா, ஆமாங்க. மாவு பூச்சிக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். எதுக்காக மாவு பூச்சின்னா, இது தண்டு புல் துளைப்பானு, ஆமாங்க, அப்புறம் சாறு உறிஞ்சு பூச்சி, எல்லாத்துக்குமே த்ரிப்ஸ், சரி அத்தனைக்குமே கேட்கும். இப்ப சரி. மாவு பூச்சி பிரச்சனைக்கு எனக்கு நிறைய பேர் கால் பண்றாங்க. சரி சரி. அப்புறம் கத்திரி தோட்டம், அந்த காய்கறி பயிர் வச்சிருக்கிறவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா, ஓகே, இவங்கெல்லாம் அதிகமா பூச்சிக்கொல்லி யூஸ் பண்றவங்க. கண்டிப்பா. இந்த பூ விவசாயிகள், அதான். இவங்க அத்தனை பேர்த்துக்கு இது மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணும். இப்ப மார்க்கெட்ல இருக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப வீரியம் இருக்கிறது. ஓ, நல்லது. சரிங்களா? இப்ப உருளைக்கிழங்கு சரி நாம வந்து முதல் தடவை போட்டிருக்கோம். அடுத்த தடவை உருளைக்கிழங்கு தேவையில்லை. சரி சரிங்களா? அடுத்த பெருக்கத்துக்கு இதுல இருந்து ஒரு 10ல இருந்து 20 லிட்டர் சரி எடுத்து 200 லிட்டருக்கு. சரி அதிகமா போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா வைக்கணும். 500 லிட்டர்னா ஒரு 50 லிட்டர் எடுத்து சரி 500 பெருக்கம் லிட்டர் செய்துக்கலாம். பெருக்கம் பண்ணுங்க. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ல இருந்து 4 நாள்ல ரெடி ஆயிரும் செகண்ட் பெருக்கம் எல்லாம். சரி ஓகேவா? இப்போ உருளைக்கிழங்கோ அரிசியோ, உருளைக்கிழங்கு வந்து நம்ம போட்டோம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்னா நார்த் இந்தியன்ஸ்ல உருளைக்கிழங்கு வீடியோ போறதுனால நம்மளுக்கு அதான். குழம்பிக்க வேண்டாம். அதனால நானும் உருளைக்கிழங்கே போட்டேன். அரிசி கஞ்சி தாராளமா உபயோகப்படுத்தலாம். நல்லது. அரிசி கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் சரி 100 லிட்டருக்கு, 200 லிட்டர்னா 2 லிட்டர் உபயோகப்படுத்தலாம். அரிசி கஞ்சி உபயோகப்படுத்தலாம். சரி சரிங்களா? 10 பெருக்கத்துக்கு அப்புறம் மறுபடியும் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுங்க. சரி சரி. அதாவது 2 வகையான டாக் இப்போ வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஒரு 100 கிராம் போடலாம், இல்லது 1 கிலோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெல்லம் இல்ல நான் சொல்ல வர்றது உருளைக்கிழங்கு 10 பெருக்கத்துக்கு அப்புறம். ஓ, ரைட்டு. ரீசார்ஜ் பண்றதுக்கு. சரி சரி. போக போக வீரியம் குறைஞ்சிட்டே போகும் இல்லையா? அதான் அதான். 2 அது கூடிய விரைவில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பதில்ல கேள்வி ஏதாவது சந்தேகங்களும் தீர்வுகளும் செக்ஷன் போட்டிருக்கோம் இல்லையா, ஆமா ஆமாங்க. அதுல வந்து கிளியர் பண்ணிடலாம். சரி. இப்போதைக்கு என்ன வச்சுக்கலாம்னா, நீங்க 10 பெருக்கத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 1 கிலோ உருளைக்கிழங்கு போடுறோன்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே சரிங்களா? ஓகே ஓகே. இதை வந்து பாத்தீங்கன்னா சரி நீங்க வந்து ஸ்ப்ரே பண்றதை சொல்லிட்டேன். ஆமாங்க. மண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 லிட்டர் ஒரு தடவை கொடுக்கலாம். ஓ, சரி சரிங்களா? மண்ணுக்கு 200 லிட்டர் கொடுக்கலாம். இது எப்படி கொடுக்கலாம்னா, சரி ஓடபிள்யூடிசி கொடுக்குறப்பவும் கொடுக்கலாம், ஓகே, தனியாவும் கொடுக்கலாம், ஓ சரி, இல்ல மத்தது ட்ரைகோடர்மா எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, ஆமாங்க. அப்போ கலந்து கொடுக்கலாம். ஓகே, அதனால இது ட்ரிப்ஸ்ல கொடுக்கலாம்ங்கறீங்க. ட்ரிபிள் தான், ட்ரிபிள கொடுக்கலாம். சப்போஸ் வாய்க்கால் பாசனம்னா இன்னொரு 100 லிட்டர் வேணாலும் சேர்த்து 300 வேணாலும் கொடுங்க. ஓ சரி. இது நாம ஜஸ்ட் வெல்லம் தானே போடுறோம். கண்டிப்பாங்க. ஒரு 200 லிட்டர் பெருக்கணும்னா 1 கிலோ வெல்லம், அவ்வளவுதான். ரைட்டு. பெரிய அளவுல உங்களுக்கு செலவே கிடையாது. சரி சரிங்களா? நிலத்துல கொடுக்குறப்போ பூச்சிகளோட சைக்கிள் இருக்குது இல்லைங்களா, ஆமாங்க. அதனோட இனப்பெருக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா புழு பருவத்துல மண்ணுக்குள்ள இருக்கிறது பூரா இது பண்ணாலே பாதி கண்ட்ரோல் கிடைச்சிடும். சரி சரி. புரியுதுங்களா? அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா 4-5 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 கலர் தெரியலாம், உள்ளது 2 கலர் தெரியலாம். வெள்ளை பழுப்பு, அல்லது வெள்ளை மஞ்சள், சரி, அப்புறம் பச்சை, ப்ரௌனு, இந்த மாதிரி. ஏன்னா இதுல நிறைய நுண்ணுயிரிகள் கலந்துருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, எல்லாமே பாத்தீங்கன்னா பூச்சிகளை கொல்றதை பேஸ் பண்ணி இருக்கிறது. ஓ சரி, ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கலரா தெரியலாம். சரிங்களா? ஓகே. அதனால ஒருத்தர் கலர் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, அதாவது அது அவங்களோட தண்ணி pH பொறுத்து அது மாறும். ஓ சரிங்க. கலர் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? அது வந்ததுனால நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இது ஓரளவுக்கு நல்லா ஓகே பெருக்கமாயிருச்சு அப்படிங்கிறது. நுர வரும். அதே மாதிரி நுர வரும். அது ஒரு சில பேர் எங்களுக்கு நிறைய நுர வரலன்னு. நுர வர்றது வராது அவங்களோட தண்ணியோட குவாலிட்டி பொறுத்து இருக்கு. புரியுதுங்களா? அதனால நுர வருது. நீங்க pH செக் பண்ணுங்க. அதான் ஒரு 5.5 ரேஞ்சுக்கெல்லாம் வந்துருச்சுன்னா ஓகே நல்லா பெருக்கமாயிடுச்சுன்னு அர்த்தம். pH செக் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கு மேல சந்தேகமா இருந்தா நுர வரலைன்னா. புரியுது. சரிங்களா? அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா விவசாயிகள் ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு இருக்கிறது தென்னை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வெள்ளை ஈ. ஆமாங்க. வெள்ளை ஈக்கு இது ரொம்ப நல்லா கேட்கும். சரிங்களா? அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்லா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேல ஸ்ப்ரேவும் பண்ணணும். ரொம்ப ஹைட்டா இருக்கிறது இல்லைங்களா, ஆமா, மண்ணுக்கும் கொடுங்க, மேல ஸ்ப்ரே பண்ணுங்க. சரி, மண்ணுக்கு கொடுக்கறது நான் முதல் சொன்ன மாதிரி 200 லிட்டர். ஓகே, சரியா? 200 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல கொடுங்க. சரி, அதுக்கப்புறம் ஸ்ப்ரே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி 100 லிட்டர் ஸ்ப்ரே பண்ணோம். 7 நாளைக்குள்ள இருந்தா 100 லிட்டர், 15 நாள் அந்த ரேஞ்ச் இருந்ததுன்னா 50 லிட்டர். ஓகே, 50 லிட்டர் எக்கோ ஃபங்கி பி சொல்யூஷன், 50 லிட்டர் எய்தர் வாட்டர் ஆர் கடா கோமுத்ரா, இந்த மிக்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இந்த மாதிரி ஸ்ப்ரே கொடுங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஓகே ஸ்ப்ரே பண்ணுங்க. அதாவது பூச்சி இருக்குதோ இல்லையோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும். சரிங்க. சரிங்களா?
அதாவது இது பொறுத்த வரைக்கும் நம்ம வெள்ளை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சரிங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பயிர்கள் அதிகமாக பூச்சிக்கு எது கடிக்கிறாங்க, மல்லிகை பூ கடிக்கிறாங்க, அப்புறம் கத்தரிக்காய், காய்கறி பயிர்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் அடிக்கிறாங்க. சரி. இது வந்து தண்டு துளைப்பானையும் கண்ட்ரோல் பண்ணும். சரிங்க. புரியுதுங்களா? வாழை மரத்துக்கு போடுறாங்க இல்லையா, ஆமாம், அதுகளுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, புழுகளுக்கு பூராமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். புழுக்கள் பூரா கண்ட்ரோல் பண்ணும். அது போக பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சி, சரி, த்ரிப்ஸ். ஓகே. த்ரிப்ஸுங்கிறது இந்த வால்பேன், செம்பேனு, ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. இந்த மிளகா செடியெல்லாம் வச்சிருக்கிறவங்க, கத்திரி செடியெல்லாம் வச்சிருக்கிறீங்க, சிற்றிலை நோயின்னு சொல்லி நிறைய பிரச்சனை வருது. சரி, சரிங்களா? இது வந்து நிறைய விவசாயிகள் வாழ்வாதாரத்துக்கு நம்பிக்கை கொடுக்குற விஷயம். சரிங்களா? விவசாயத்து மேலேயே நல்ல நம்பிக்கை கொடுக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இயற்கை இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை வாங்கினா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் 300 400. இது வந்து ஸ்போர்ட்ஸ் கம்மியா இருக்குதா அதிகமா இருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இது நீங்களே ப்ரிப்பேர் பண்றீங்க. கண்டிப்பா. புரியுதுங்களா? அதனால கவலையே விடாம காசை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. 15 நாளுங்கிறது 10 நாளைக்கு ஒருக்கா கூட கொடுத்துட்டு இருக்கலாம். சரிங்களா? சரிங்க. அதாவது இது பெருக்கத்தை பார்த்தோம். மேலும் இது ரிலேட்டட் சந்தேகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இல்லை யூஸ் பண்ண நிறைய பேர்த்துக்கு வரும். கேளுங்க, நம்ம சொல்கிறோம். நல்லதுங்க. அதாவது இதையும் பார்த்தீங்கன்னா மற்ற இந்த உயிர் சத்தெல்லாம் ரெடி பண்ணுறோம் இல்லையா, ஆமாங்க, அதை எப்படி மூடி வைக்கிறோம் அதே மாதிரி இதையும் மூடி வச்சு நல்லா கட்டிடுங்க. சரிங்க. சரிங்களா? என்ன இந்த மீன் மோட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன, ஒரு தடவை கட்டினா 4 நாள் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதையும் நல்லா கட்டி வச்சுங்க. அதாவது நிறைய பேர் கேட்குறாங்க புழு வைக்கிறதுக்கு நிறைய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ணுற வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை, நிறைய நாட்டு சர்க்கரை பண்ணலாம். உங்களோட தனிப்பட்ட அனுபவத்தில் நாட்டு சர்க்கரையோட வெள்ளத்தில் எனக்கு புழு வைக்கிறதோட தன்மை ரொம்ப குறைவாக இருக்கு. புழு வச்சாலும் உங்களுக்கு ஒரு 4-5 தடவை யூஸ் பண்ணுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றிக்கலாம். அது அப்படி ஒன்றும் பெரிய செலவில்லை இல்லைங்களா? அதனால் மறுபடி புழு வச்சதுன்னா ஒரு 3-4 தடவை யூஸ் பண்ணிட்டு வேற வாங்கி பெருக்கிங்க. நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய எப்படி வாங்குறதுங்கிற கேள்வி எல்லாம் வருது. சரி. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், உங்களோட கொரி எல்லாத்தையுமே உங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. நாங்கள் அது எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு குரியர் செலவோடு சேர்ந்து சொல்லிடுறோம். உங்களுக்கு மேக்ஸிமம் குரியரில் அனுப்புவோம். வெயிட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பார்சல் அனுப்புவோம். ஏதாவது அனுப்பின அமௌண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் அதை அனுப்பிவிடுங்க. அப்புறம் அட்ரஸில் உங்கள் ஃபோன் நம்பர் மறக்காமல் போடுங்க. நீங்கள் எந்த நம்பரில் அனுப்புகிறீங்கன்னு தெரியறதில்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் மேலே என்ன நம்பர் வேணாலும் இருந்துட்டு போகுது. அட்ரஸில் கம்பல்சரி ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள், பின்கோடை மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோம். அது வந்து ஒரு 4 மணிக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா அந்த அன்னைக்கு டிஸ்பேச் நடந்துடும். சரிங்களா? இல்லாட்டி அடுத்த நாள் டிஸ்பேச் பண்ணிடுவோம். உங்களுக்கு 1 நாள் அல்லது 2 நாளில் வந்து சேர்ந்துடும். அதாவது உங்களுக்கு இந்த எக்கோ ஃபங்கி பற்றி சந்தேகம் மட்டும் இல்லை, வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து உங்களோட சந்தேகங்களை பதிவு செய்யுங்க. சரிங்களா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமெண்ட்டையுமே எடுத்துகிட்டு எது வந்து நல்லா தேவையாக இருக்குதோ விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கன்டினியூஸாக வீடியோ போட்டிருக்கிறோம். அதனால் கமெண்ட் செக்ஷனுக்கு உரிய மரியாதை கொடுத்து அதுக்கு நாங்கள் தீர்வும் கொடுத்துட்ருக்குறோம். கமெண்ட் செக்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாம கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு.